2026 ஓகே. திராவிடம் என்றது. திராவிடம் என்றது அவ்வளவுதான். திராவிடம் என்றது எப்படி? இப்ப இவர் போட்டிருக்கிற பட்ஜெட்டோட வேல்யூ தெரியுங்களா? எவ்வளவு? மினிமம் 12 லட்சம் கோடி. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, கஷ்டமா இருக்கு 2 வருஷம் பொறுத்து பாத்துக்கலாம் அப்படின்னா, ஆமா அண்ணன் கஷ்டத்துல இருக்கிறாரு 2 வருஷம் பொறுத்து அண்ணன் தருவாருன்னு உட்காந்துருப்பாங்க சார். இந்த தோல்வியிலிருந்து திமுக எதை மீளாய்வு செய்து தன்னை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? திமுக கூட கூட்டணி போட்டுச்சா? திமுக நிர்வாகிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு சொல்றீங்க. பழைய திமுக வரலாறு நான் சொல்லிடுறேன். நல்ல டாக்டர் நடிச்சிட்டாரு, அவருக்கு சூப்பரா ஆபரேஷன் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் ஐசியூல படுத்துட்டு இருக்கீங்க. திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகள் கற்றுக்கொண்ட படிப்பினை என்ன, இதெல்லாம் பற்றி பேசுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகரும் என பன்முகத்தன்மை கொண்ட திரு விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஒரு முதன்மையான இடத்துல தமிழக அரசியல் களத்தில் அப்படி தலை நிமிர்ந்து நிற்குது. அதற்கு அடுத்த இடத்துல திமுகவும், அதற்கு அடுத்த இடத்துல அதிமுகவும், அதற்கு அடுத்த இடத்துல நாம் தமிழரும். இதுதான் இந்த ஓட் பர்சன்டேஜ். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவிற்கு கிடைத்த அந்த வாக்குகள் மக்கள் மனசில் திராவிட கட்சிகளின் மீது இருக்கிற வெறுப்பின் வெளிப்பாடா? திராவிட கட்சிகள் இனிமேல் தமிழ்நாட்டை ஆள வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தாவேகாவிற்கு இத்தனை பேர் வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாமா? 2026 ஓகே. திராவிடம் என்றது. திராவிடம் என்றது அவ்வளவுதான். திராவிடம் என்றது எப்படி சொல்ல? திராவிட கட்சி வேணாம்னு யாருமே சொல்லவே இல்லை சார். திராவிடம் தோத்துச்சு இதுல சொல்லவே முடியாது. மொத்த வாக்குகள் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 5,73,00,000 மொத்த வாக்குகள் எஸ்ஐஆருக்கு அப்புறம். ஆமா, எஸ்ஐஆருக்கு அப்புறம் 5,73,00,000 வாக்குகள். சரி, ஓகே. இதுல போலிங் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 4,88,00,000. 4,88,00,000. சரி, குறைஞ்சது ஒரு 84% வாக்குகள் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இந்த 84% வாக்குகள்ல 1,72,00,000 தாவேகா. 1,72,00,000 72,00,000 தாவேகா. ஓகே. மிகுதி இருக்கிற வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,16,00,000. இது யாருக்கு எதிராக விழுந்திருக்கு அப்படின்னா தாவேகாவுக்கு எதிரான வாக்குகள் எடுத்துக்கலாம். இதுல இன்னும் கூட உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு 19 லட்சம் வாக்கு வந்து நாம் தமிழருக்கு விழுந்திருக்கு. சரி, ஓகே. அவர் வந்து திராவிடத்தை ஆதரிக்கல. ஓகே. அப்படி அதையும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2,97,00,000 வாக்குகள் திராவிடம் வேணும் அப்படின்னு வாக்களிச்சிருக்கு. சரி, ஓகே. 1.72 1,72,00,000 2,97,00,000. இதுல எது பெருசுன்னு பாத்தீங்கன்னா 2,97,00,000 வென்றது அப்படின்னா திராவிடம் இன்னும் வேணும். திராவிடம் வென்றதுதான் இந்த 2026 திராவிடம் தான் வென்றது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பேசினப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த தேர்தலில் தமிழகத்துல எத்தனை தற்கூரிகள் இருக்க போறாங்க, எத்தனை பேர் யோசனை இல்லாதவர்கள் இருக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. எப்படின்னு கேட்டேன், டிவிகேக்கு எத்தனை சதவீத வாக்குகள் விழுதோ அத்தனை சதவீதம் பேர் யோசனை இல்லாதவர்கள்ன்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருந்தீங்க. ஆனா 1,82,00,000 வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அது நீங்க அதை இப்ப எப்படி அதை நீங்க சரி கட்ட? நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் சொல்றேன். நான் மாத்தி எல்லாம் பேசல. தற்கூரிகள்னா தற்கூரிகள் தான். சரி. சிந்தனை இல்லாதவங்கன்னா சிந்தனை இல்லாதவர்கள் தான். சரிங்களா? ஓட்டு போட்டவங்க எல்லாருமே யாருக்கு வாக்களிச்சுதான் சொல்றாங்க சார்? விஜய்க்கு வாக்களிச்சுன்னு சொல்றாங்க. பேரனுக்காக வாக்களிச்சுன்னு சொல்றான், பேத்திக்காக வாக்களிச்சுன்னு சொல்றான், பொண்ணுக்காக வாக்களிச்சுன்னு சொல்றான். மிட்டாயா சார் இது? ஐஸ்கிரீமா சார் இது? என் பொண்ணு கேட்டா கொடுத்துட்டேன், அது கேட்டா கொடுத்தேன், இது கேட்டா கொடுத்தேன். வாக்கு சார். ஒரு 18 வயசு பூர்த்தியாவது ஒரு 6 வயசு குழந்தை அழுவுதுன்னு சொல்லிட்டு நான் போய் ஓட்டை போட்டு வந்தேன்னு சொல்றானே, இவனை தற்கூரின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவீங்க? சிந்திச்சு வாக்களிச்சாதான் அது சிறந்த குடிமகனுக்கான ஒரு இலக்கு. தாவேகாவுக்கு வாக்களித்தவர்களை சொல்றீங்க? ஆமா சார். தாவேகாவுக்கு வாக்களிச்சவங்க எல்லாமே தமிழ்நாட்டு மேல அக்கறை இல்லாதவங்க, தமிழ்நாட்டு மேல சிந்தனை இல்லாதவங்க தான். வேணா விஜய் மேல சிந்தனை இருக்கவங்க, விஜய் மேல அக்கறை இருக்கிறவங்க வேணா நம்ம சொல்லிக்கலாமே தவிர இவங்க தமிழ்நாட்டு மேல அக்கறை இல்லாதவர்கள் மட்டும்தான். யாரா இருந்தாலும் சார், தவறு பண்ணா தவறுன்னு சொல்லணும். எதையுமே தவறுன்னு சொல்லாத ஒரு கூட்டம் இது. விஜய் என்ன பண்ணாலும் கரெக்ட்னா இது எது மாதிரியான நிலைப்பாடு, இது எது மாதிரியான ஒரு மனநிலை, இது எங்க கொண்டு போய் விடும்? அவர் அறிவித்திருக்கிற அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு போதுமான பொருளாதாரம் தமிழகத்தினுடைய பட்ஜெட்ல இருக்கா, இல்லை எப்படி இதையெல்லாம் நிறைவேற்ற போறாரு? ஏன்னா அவர் அறிவித்திருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள். இப்போ இவர் போட்டிருக்கிற பட்ஜெட்டோட வேல்யூ தெரியுங்களா? எவ்வளோ? மினிமம் 12 லட்சம் கோடி. பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகை, டிப்ளமா படிச்சவங்களுக்கு உதவித்தொகை, முதியோர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, குடும்ப தலைவிக்கு மாத உதவித்தொகை, அது விட்டுட்டீங்கன்னா 6 கேஸ்,
200 யூனிட் கரண்ட், ஆ மகளிர் குழுக்கு கடன், ஆ மகளிர் மகளிர் சுய தொழிலுக்கு கடன், விவசாய கடன் தள்ளுபடி, விவசாய கடன். இப்போ நீங்க இது எல்லாமே தனித்தனியா பட்ஜெட் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்னொன்னு நான் சொல்லிடுவேன், ஒன்னொன்னுக்கு எவ்வளவு பட்ஜெட்னு சொல்லிட்டு. பட்டதாரிக்கு உதவித்தொகைக்கு 13,791 கோடி. டிப்ளமா படிச்ச மாணவர்களுக்கு அவர் கொடுக்கணும்னு சொன்னது 604 கோடி, எல்லாமே லட்சத்துல. ஓகே ஓகே. அதே மாதிரி முதியோர் மாற்றுத்திறனாளி கொடுக்கணும்னு சொன்னது வந்து 12,369 லட்சம் கோடி. குடும்ப உதவித்தொகை மாசம் குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்குற உதவித்தொகை வந்து 68,150 கோடி. 6 கேஸ் 12,655 லட்சம் கோடி. இது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே பட்ஜெட் போட்டீங்கன்னா தோராயமா 12 லட்சம் கோடி வருது. இந்த 12 லட்சம் கோடிக்கு வருமானம் எங்க இருந்து வரப்போகுது, எப்படி வரப்போகுது? அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களா, கமிஷன் காசை நான் அடிக்க மாட்டேன், அந்த காசை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லாது. எதுல கமிஷன் வாங்கினாங்க, எதுல அது எங்கேயாவது ஒரு புள்ளிவரம் கொடுத்துருக்காங்களா? எத்தனை லட்சம் கோடி? 12 லட்சம் கோடிக்கு போட்டிருக்காரு. இப்போ இவங்க சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 5 லட்சம் கோடி. மீதி 15 லட்சம் கோடி ஒரு அரசு திருடுமா? இதுக்கு புள்ளி விவரம் இருக்கா? புகார் கொடுக்க முடியுமா? திருடுனதுக்கான லிஸ்ட் கொடுக்க முடியுமா? என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க, சொல்லியாச்சு, ஆட்சி அமைச்சாச்சு. எப்படி சாத்தியப்படுத்த போறார்? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, கஷ்டமா இருக்கு 2 வருஷம் பொறுத்து பாத்துக்கலாம் அப்படின்னா, ஆமா அண்ணன் கஷ்டத்துல இருக்கிறாரு, 2 வருஷம் பொறுத்து அண்ணன் தருவாருன்னு உட்காந்துருப்பாங்க சார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், நிலையான ஆட்சி இல்ல, கூட்டணியை நம்பிதான் ஆட்சியை நகர்த்த வேண்டிய சூழல், இப்படியான சவால்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு விஜய் என்ன செய்ய போறார்? உங்களுடைய அனுமானம்? அதிகாரிகள் என்ன செய்ய போறாங்கன்றது தான். இவர் வந்து யாரையாவது நம்பிதான் இருந்தே ஆகணும். 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லைன்னா அதிகாரிகள், இவங்களுக்கு பேக்கப்ல இருந்து ஹோப் கொடுக்கணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இதுவரையிலும் அதிகாரியே நம்பி எந்த அரசும் ஜெயிச்சுதான் சரித்திரமே கிடையாது. எந்த அதிகாரியும் ஒரு அரசியல்வாதியை ஜெயிக்க விட மாட்டான், அவ்வளவுதான். அதனால வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் போறாங்க. இதுல முழுக்க சொல்றேன் சார், பாதிப்பு அண்ணன் விஜய்க்கு தான். ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டத்தை தான் தமிழகத்தினுடைய முதல்வராக விஜய் அவர்கள் எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்றீங்க சார். விஜய் எதிர்கொள்ள இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். ஏழை ஜனது கிடைச்சதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியல. இப்போ ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் கூட திரும்ப செயல்படுத்தப்படுமான்ற சந்தேகம் இருக்குன்றீங்க. கஷ்டப்பட்டவனுக்கு எல்லாம் இப்ப போயிட்டு இருந்ததுல அதெல்லாம் போகணுமே. இப்ப யாரோ பண்ண தப்புக்கு நான் என்ன கேக்குறேன்னா, 1.72 கோடி பேர் பண்ண தப்புக்கு, சரிங்களா, இப்ப எத்தனை பேர் மாட்டிட்டு முடிக்கிறான்? பேலன்ஸ் 3 கோடி பேர் மாட்டிட்டு முடிக்கிறோம். இப்போ தாவேகாவிற்கு கிடைத்திருக்கிற அந்த வெற்றி, திமுகவுக்கு கிடைத்திருக்கிற அந்த தோல்வி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி நடந்துச்சு? எதனால இது சாத்தியப்பட்டுச்சு? ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை, அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி அப்படின்னு வந்துட்டா முதல் நீங்க எதுல பாப்பீங்கன்னா தபால் வாக்குல பாப்பீங்க. சரி, ஓகே. எப்பவுமே சார் தபால் வாக்குல நீங்க முடிவு எடுத்துடலாம் ரூலிங் பார்ட்டிக்கு. ஏன்னா அரசு அதிகாரிகள் வாக்களிக்கிறோம். சரி, ஓகே. நீங்க ஒட்டு மொத்தம் 163 தொகுதியில தபால் வாக்குல திமுக வின் பண்ணிருக்கு, 46 தொகுதியில அதிமுக வின் பண்ணிருக்கு, 25 தொகுதியில தாவேகா வின் பண்ணிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 47 இருந்து 52% வரலும் தபால் வாக்குகளை திமுக பெற்றிருக்கு. 30 இருந்து 35% வரலும் அதிமுக பெற்றிருக்கு. 12 இருந்து 17% வாக்குகளை தாவேகா பெற்றிருக்கு. தபால் வாக்குகள் 146 தொகுதியில திமுக வின் பண்ணிருக்கு. அப்ப எப்படி இது வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? சரிங்களா? தோல்வி அடைஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு தபால் வாக்குகள்ல ஜெயிச்சா மிஷின்லயும் ஜெயிக்கணும். அப்ப வேற ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னா அது அவங்களோட தோல்வி அடைஞ்சவங்களோட, ஏன்னா நீங்க இந்த விரக்தியில இருப்பாங்க, இதுக்கான ரிசல்ட் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவங்க ஏதாவது தேடினா கிடைக்கலாம். திமுக இந்த தோல்வியில இருந்து திமுக எதை மீளாய்வு செய்து தன்னை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? கரெக்டா கேட்டீங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸான क्वेश्चन. திமுக எத்தனை கட்சி கூட கூட்டணி போடுச்சு? 25 கட்சிகளோட கூட்டணி அமைச்சது. ஆமா. திமுக கூட கூட்டணி போடுச்சா? திமுக நிர்வாகிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா சார். அதாவது எப்படின்னா, பழைய திமுக வரலாறு நான் சொல்லிடுறேன். ஒரு வட்ட கழகத்துல 2 வட்ட செயலாளர், 2 பிரதிநிதி, அதாவது பேஸ் ஸ்ட்ராங் ஆனது திமுக. சரிங்களா?
2 அணி இருக்கும் எப்பவுமே. அது வந்து வட்டக்கிளை கிளை கழகமாகட்டும், நகர கழகமாகட்டும், மாவட்ட கழகமாகட்டும். இந்த மாவட்ட கழகத்துல வட்ட கழகத்துல பிரச்சனையை நகர செயலாளர் சால்வ் பண்ணுவாரு. 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வைப்பாரு. நகரத்துக்குள்ள பிரச்சனை மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வைப்பாரு. மாவட்ட செயலாளருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்ப பழைய ஆற்காடு வீராசாமி அது மாதிரியான ஆட்கள் உட்காந்து இவங்க எல்லாம் பிரச்சனைகள்லாம் துறைமுருகன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சால்வ் பண்ணி தலைவர் டிசைட் பண்றாரு. அந்த மாவட்ட தலைவரை போட மாட்டு. ஆனால் தலைவர்கிட்ட போகாம 2ஆம் கட்ட தலைவர்கள் சரி பண்ணுவாங்க. ஒரு தொகுதியில ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, வட்ட கழக செயலாளர்கள் 2 அணி இருப்பாங்க சார். சரி, இவங்க 20 சுவர் விளம்பரம் எழுதுவாங்க. அந்த அணி 20 சுவர் விளம்பரம் எழுதும். அதிமுக 10 சுவர் விளம்பரம் எழுதுவாங்க. அப்ப என்ன ஆச்சு? 40 சுவர் விளம்பரம் யாரும் எழுதுவா? திமுக எழுதும். இப்ப இந்த அணி எங்க? இன்னொரு அணி எங்க? அப்படி இல்லையா? இப்போ அது மாதிரி இல்ல. அந்த அணி எங்க? இப்ப ஒரே அணியா இருக்கு. அந்த அணி எங்க வேலை செய்யணும்ல? அந்த அணி வேலை செய்யல. ஒரே தொகுதிக்குள்ள இருவேறு அணிகளாக திமுக வேலை செய்வாங்களா? கண்டிப்பா சார். இது வந்து இன்னைக்கு புதுசா வந்திருக்க திமுக காரங்களுக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் தெரியாது. பழைய திமுக காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து மீண்டும் மீட்டெடுக்கணும். இது மாதிரியான ஒரு அரசியல் மறுபடியும் பண்ணியே ஆகணும். 2 அணி இருக்கும், போட்டியில வேலை செய்யும். திமுகக்குள்ளேயே 2 போட்டி, திமுக போட்டி. இது 2 அணி இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தொகுதியில ஒரு வட்ட கழகத்துல ஒரு 500 பேர் திமுக கட்சிக்காரனா 250 பேர் இந்த பக்கம், 250 பேர் இந்த பக்கம். இப்ப 250 பேர் மட்டும் தான் வேலை செய்யறேன், 250 பேர் வேலை செய்யல. இப்பவும் ஒண்ணும் இல்லை சார். திமுக அலைன்ஸோட சேர்த்து 74 தொகுதி வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது சார். இது எவ்வளோ வெற்றி தோல்விகளை ஒரு திராவிட முன்னேற்ற கழகமோ சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ சரி, எல்லா தோல்விகளையும் வெற்றியும் சரிசமமாக சந்திச்சு தான் போயிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் ஒரு பெரிய தோல்வி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு மறுசீராய்வு பண்ணணும் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னால் ஒருங்கிணைப்பு கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஒருங்கிணைப்பு கண்டிப்பா பண்ணியே ஆகணும். வட்ட கிளையில ஆரம்பிச்சு, கிளை கழகத்துல ஆரம்பிச்சு, நகரத்துல ஆரம்பிச்சு, மாவட்டத்துல ஆரம்பிச்சு 2 அணிகளையும் ஒரு அணியா சேரணும். திமுக கூட ஒரு கூட்டணி போட்டியே ஆகணும். போட்டா மட்டும்தான் கட்சிக்காரன் ரொம்ப தெளிவா வேலை செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளினுடைய உதவியோட தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேகா வாக்கு கேட்கும்போது அவங்க பிரதானமா வச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குடும்ப அரசியல். இன்னைக்கு அவங்க கூட அலைன்ஸ்ல போயிருக்கிற காங்கிரஸ் குடும்ப அரசியல் தானே. ஆமா. ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா அவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாருமே தாவேகாக்கு எதிர்ப்பா திமுகக்கு ஆதரவா வாக்களிச்சவங்க. அப்போ இதை பொறுத்தவரையிலும் திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும். அப்படிதான் எடுத்துக்கணும் சார். அப்ப ஆளுங்கட்சியிலையும் இந்த சித்தாந்தத்தை உடையவர்கள் தான், எதிர்கட்சியிலும் இந்த சித்தாந்தத்தை உடையவர்கள் தான் சொல்றீங்க. கண்டிப்பா ஐடியாலஜி 2 பார்ட்டிக்குமே ஒண்ணுதான், 2 பக்கத்துக்குமே ஒண்ணுதான் அப்படின்றது. டிஎம்கேவும் டிவிகேவும் இணைந்து 2026 ஆட்சி அமைக்குது. அப்படிதான் எடுத்துக்கணும். வேற எப்படி எடுத்துக்க முடியும்? அப்படிதான் எடுத்துக்கணும். இது தமிழகத்தினுடைய நலனை பாதுகாக்கும் நம்புறீங்களா? நான் தெளிவா சொல்லிடுறேன் சார். வந்ததுமே எந்த குறையும் யாரும் சொல்ல வேணாம் சார். சரி, புதுசா வந்திருக்கிறாங்க சரிங்களா? வரட்டும், ஒரு 6 மாசம் தயவு செஞ்சு யாருமே எதையுமே வந்து குறையா சொல்ல வேணாம். சரி, வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து கையில கொடுத்தாதானே தெரியும் கேட்டுட்டே இருந்தாங்களே. கையில கொடுத்துருவோம், ஒரு 5 மாசம் விட்டுருவோம், 6 மாசம் விட்டுருவோம், எதுவும் குறை சொல்ல வேணாம். 6 மாசத்துக்கு அப்புறம் குறை சொல்லுவோம். குறை இருந்தால், குறை இல்லை நல்லா இருந்ததுன்னா இதே இன்னொரு நாள் உங்ககிட்ட நல்ல ஆட்சி நடத்துறாங்க நானே வந்து சொல்றேன். சொல்றது எதுவுமே எதிர்பார்க்காம நடந்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? தாவேகாவிற்கு இந்த தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது சார்? ஏற்கனவே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் சார். என்னன்னா இது வந்து கட்சி தலைவனுக்கு தொண்டர்கள் வாக்களிக்கல, ஹீரோக்கு ரசிகர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த அரசியல், இப்போ இந்த எலெக்ஷன் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எங்க அண்ணன் நல்ல டாக்டரா நடிச்சிட்டாரு, அவருக்கு சூப்பரா ஆபரேஷன் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் ஐசியூல படுத்துட்டு இருக்கிறீங்க சரிங்களா? அண்ணன் நல்லபடியா ஆபரேஷன் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். அது அவரு தான் பண்றாரா இல்ல யாரையாவது வச்சு பண்றாரா, எப்படியோ ஒண்ணு பேஷண்ட் ஜெயிச்சு உயிர் பொழிச்சு வெளியில வரணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். நான் கண்டிப்பா தாவேகாவிற்கு கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் தேவைப்படும் பொழுது விமர்சனத்துக்கு உட்படுத்துவோம் அப்படிங்கிற புரிதலோட நம்ம அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.